வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே பரசு ரொம்பவே கதறாரு. கதறிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டம்மா என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா பீரோவில் இந்த பணத்தெல்லாம் எங்கம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே நான் பீரோ பக்கமே போகலையேங்க, என்னால் கண்ணே முழிக்க முடியலையே அப்படிங்கிறாங்க. பணம் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது பரசு அங்கிளோட பொண்ணு, எப்பா என்னப்பா ஆச்சு? எனக்கு சமைக்க தெரியல, நான் ஒரு சமையல் படிக்கிறதுக்காக போயிருந்தேன். நீங்கள் தான் சொன்னீங்க கல்யாணம் முடியறதுக்கு முன்னக்கூட்டி நீ நல்லா சமையல் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னப்பா பணம் காணலைன்னு சொல்கிறீங்க, அப்போ யார் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியலையம்மா, நம்ம வீட்டில் அம்மா இருக்கா, அம்மாவுக்கு கண் முழிச்சு பார்க்க முடியல. சரி நம்மளுக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், 4 சொந்த பந்தம் வருவாங்க, வந்தாங்கன்னா கதவை அடைச்சிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் தான் திறந்து வைக்க சொன்னேன். இப்போ இப்படி ஆச்சம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கும்போது முத்து மீனா வராங்க. மாமா என்னாச்சு, ஏன் அழுறீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. அதை ஏன்ப்பா முத்து கேட்குறேன், கல்யாணத்துக்காக நான் ஒரு 30 லட்ச ரூபா பணத்தை பீரோவில் வச்சுருந்தேன்ப்பா, அதை காணலப்பா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் யார் எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியலப்பா, இது வரைக்கும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன பொருள் கூட காணாமல் போனது கிடையாதுப்பா, ஆனால் இவ்வளோ பெரிய பணம் காணாமல் போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படிங்கிறாங்க. மாமா 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 பதறாதங்க அப்படிங்கிறாங்க. சரி நம்ம அடுத்தாப்புல என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க யாருங்க எடுத்துருப்பா அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கும் தெரியல அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. பரசு ஃபோன் அடித்து அழுதுகிட்டே பேசுகிறேன். ஏன் பரசு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபாயை காங்கலாம் அண்ணாமலை, என் மகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் செலவு இருக்கும்ல, எல்லாமே போச்சு அப்படிங்கிறாங்க. பரசு நீ கலங்காத, நான் இது வரைக்கும் எங்கள் அம்மா கிட்டன்னு சொல்லி நான் எதுவுமே பணம் கேட்கல, என் நண்பன் உனக்காக நான் பணம் கேட்குறேன், இந்த கல்யாணம் யார் தடுத்தாலும் நடந்துக்கிட்டே இருக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக அண்ணாமலை அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்துவோட பாட்டிக்கு. அம்மா இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு பரசு தெரியுமில்லாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் 45 வருஷம் ஒன்றா பார்ப்பீங்க, எனக்கு இது தெரியாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. அம்மா அவன் கல்யாணத்துக்கு மகா கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணம் காணலம்மா. எவ்வளோ பணம் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா காணலாம் அண்ணாமலை அப்படிங்கிறாரு. அம்மாட்ட அலறி போய் அப்படியா ஐயோ அப்படிங்கிறாங்க. அம்மா கல்யாணம் நடத்துறதுக்கு எப்படியும் கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீ கவலைப்படாத, பணத்தை நான் கொண்டு வரேன், நீ போய் பரசுக்கு முதல்ல ஆறுதல் சொல்லு, முத்து தான் நான் வீடு கட்டுறதுக்கு நான் பணம் தரேன்னே வேண்டான்ட்டான், இதுக்காக உதவட்டும், நான் என் பேரில் போட்டிருக்க பணத்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 20 லட்ச ரூபா எடுத்துகிட்டு இங்கே பார்த்து வராங்க. இங்கே பரசுக்கு ஆறுதல் சொல்ல முத்து வராரு, இவர் அண்ணாமலை வராரு. வந்தோடனே அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. சரி கலங்காத, எங்கள் அம்மா பணம் கொண்டு வராங்க, கல்யாண காரியம் முதல்ல நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்லுறேப்பா, அதுவும் சரிதான், ஆனால் ஸ்டேஷனில் போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும்லப்பா அப்படிங்கிறாங்க. முத்து கண்டிப்பாக செய்யணும், அதுபோக எதில் பணம் இருந்துச்சு எதுன்னு கேட்கும்போது பீரோவில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதை யாரும் தொடாதீங்க, அவங்க வருவாங்க, அதில் ரேகை இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் ரேகை எதுவுமே இல்லையா, ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் வீட்டு முன்னாடி கேமரா இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க, 30 லட்ச ரூபா பணத்தை வீட்டில் வச்சுருக்கிறீங்க, கேமரா எதுவும் வைக்கலையா அப்படிங்கிறாங்க. இல்லையா சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பக்கத்து வீட்டிலாம் கேமரா இருக்கா அப்படிங்க, இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. சரி ரைட், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷன் வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க துறை ரீதியாக விசாரணை மாதிரி பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு விஜயா டேய் மனோஜ் கேள்விப்பட்டியாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. அந்த பரசு வீட்டில் 30 லட்ச ரூபாயை காணலையா, எடுத்தவன் ரேகை கூட இல்லாமல் ரொம்ப தெளிவாக எடுத்திருக்கான் அப்படிங்கும்போது மனோஜ் சிரிக்கிறாரு. பணம் நம்ம தானே எடுத்தோம், கடங்காரங்க புறம் கொடுக்கு எடுத்தோம், நம்ம எடுத்தோம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாம்மா எடுத்தவன் நிறைய படிச்சிருப்பான்னு நினைக்கிறமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இவ்வளோ மூலையாக செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட், எப்படின்னா நம்ம மாட்ட மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அதிகாரிகள் அவங்க வேலையை பார்க்குறாங்க. பார்க்கும்போது பக்கத்து வீட்டு கேமராலாம் பார்க்குறாங்க. ஒரு கார் நம்பர் வருது. இந்த கார் யாரோட கார் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த கார் வேறு மாநிலத்துடைய ஒரு காராக இருக்குது. அப்போ அந்த கார் இந்த நாளில் இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்க அதே நாளில் வேறு ஒரு இடத்துல ஃபைன் போட்டிருக்காங்க. அந்த கார் இங்கே வரலை அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை நம்புகிறாங்க. அப்போ யாரோ அந்த வண்டி நம்பரை யூஸ் பண்ணி தான் இந்த வீட்டில் களவாண்டுருக்காங்க. அப்போ பரஸ் அவர் விசாரித்தா தெரியும்னு சொல்லிட்டு மறுபடியும் பரஸ்ட்டை விசாரிக்க வராங்க.
உங்கள் வீட்டில் பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தெரியும் அப்படிங்கும்போது, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஆளுங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி, அதை தாண்டி வேறு யாருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து தெரியணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் இருக்கட்டும், என் ஃப்ரெண்டு அண்ணாமலை அவங்க அம்மாட்ட சொல்லி பணத்தை கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போதைக்கு இதை கூட வேண்டாம் சார் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கங்க, நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க, நாங்கள் விசாரிக்கணும், அதுக்கு தகவல் சொல்லுங்கள். சரி ரைட்டு, உங்கள் அண்ணாமலை ஃப்ரெண்டு குடும்பத்துக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும் சார் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட், நாங்கள் உங்களை எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சார் அதுக்கு விசாரிச்சா சரி வராது, அவங்க தான் என் மகா கல்யாணத்துக்குலாம் நின்று செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஸ்டேஷனில் தான் அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. போய் நாங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி சார் விசாரிங்க. நீங்கள் கேட்க வரும்போது எனக்கு தெரியுது, பரசு குடும்பத்தில் பணம் இருந்தது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய தான் செய்யும். அப்போ நீங்கள் எங்ககிட்ட விசாரிக்கிறது மூலம் தான் அப்படிங்கும்போது முன்னே சொல்கிறாரு, அது எப்படி விசாரிப்பார், அவங்க வீட்டில் காணோம்னா அவங்கள விசாரிக்க சொல்லுங்கள், அங்கே ரேகை இருந்தால் பார்க்க சொல்லுங்கள், சம்மந்தம்லாம் அவங்க பார்க்கக்கூடாது வைக்கக்கூடாதுங்கும் போது முத்து சொல்கிறாரு, டேய் நம்ம மாமா அவர் பணத்தை இழந்திருக்காரு, ஏதோ ஒரு தகவல் வந்து அதிகாரிகள் கிடைச்சா அது புரோஜனப்படும் வந்திருக்காங்க சார், விசாரிங்க சார் அப்படிங்கிறாங்க. எல்லாரோடைய ரேகையும் கொடுக்காங்க வைக்காங்க. எங்கள் மனைவி ரொம்ப சந்தோஷமாகவே கொடுக்காரு, ஏன்னா அங்கே ரேகை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, சார் எப்படி சார் பணம் எடுத்தவொடனே பிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்கும்போது, அது வாய்ப்புகள் கம்மியாக தான் சார் இருக்குது, கார் எடுத்து வந்தவன் வேறு வண்டி நம்பர் வச்சு எடுத்து வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சிரிச்சுக்கிறாரு, ரைட்டு கிரேட் எஸ்கேப், நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேமராவாக ஆய்வு பண்ணுறாங்க. ஒரு காரு போகுது, அப்போ இந்த மாதிரி கார்லாம் சிட்டிக்குள்ளே யாரெல்லாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. அப்போ இந்தந்த இடத்துல இந்த நாட்களில் இந்தந்த கார் எங்கே நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது ஒரே ஒரு கார் சம்மந்தம் இல்லாத கார் மட்டும் கணக்கில் வராமல் இருக்குது, அந்த கார் மனோஜ் கார். அப்போ இந்த கார் மட்டும்தான் சார் வந்து இந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி போயிருக்கு, இந்த மாடல் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ ரைட்டு, அப்போ அந்த தகவலும் மனோஜுங்கிறவர் தெரிஞ்சிருக்கு, இந்த கார் எங்கே போயிருக்கு, அப்போ இவர் தான் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக இதை விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டாஃப்ட்ட கேட்குறாங்க, உங்கள் ஓனர் எப்படி இருக்கார் அப்படிங்கிறாங்க. சார் 2 நாளாக எங்கள் ஓனர் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கார், அதுபோக அவர் 30 லட்ச ரூபா கடத்தை வந்து கடங்காரங்களாம் கொடுத்துட்டாரு, இன்னும் பிஸ்னஸில் நம்ம பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படி இப்படின்னு பயங்கர பில்டப்பாக பேசுகிறாரு சார் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நோட் பண்ணி அதை ஒரு ஆவணமாக எடுத்துகிட்டு மனோஜ் விசாரிச்சா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஒரு சம்மன் பண்ணுறாங்க. இங்கே மனோஜுக்கு ஸ்டேஷன் வந்து சம்மன் வந்தோடனே விஜய் அலறாங்க, ஏங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் பணம் காணலாம் எதுக்குங்க மனோஜுக்கு அனுப்புகிறாங்க, என்ன பரசு இடக்கு வேலை பார்த்துட்ருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் என்ன சார் ஆச்சு, மனோஜுக்கு அனுப்பியிருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. மனோஜ் எங்கே அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்து ஒரு பிஸ்னஸ் விஷயமா டெல்லி வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு நம்மளை எப்படியும் வந்து பிடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, கடைசியாக ஸ்டேஷன்லேருந்து யாராவது தகவல் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டவர்னு செல்லையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அப்போ விஜயா மனோஜுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஃபோனே எடுக்கலை. அப்போ எடுக்கணுன்னே விஜய் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஃபோனை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், எப்படிப்பா எடுப்பான், அவன் வண்டியில் போய் தான் எடுத்திருக்கான், வண்டி நம்பர் வேறு நம்பர் விட்டுட்டு போயிருக்கான், எல்லா வேலையும் நடந்திருக்கு, இப்போ தான் அந்த ஸ்டிக்கர் கடைக்காரன் ஃபோன் பண்ணான்ப்பா அப்படிங்கிறாங்க. ஸ்டிக்கர் கடைக்காரன் ஃபோன் பண்ணானா அப்படிங்கிறான். ஆமாப்பா, ஒரு வண்டி நம்பர் சொல்லி அதை பிரிண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க, எதுக்குன்னு கேட்கும்போது நீ முத்து ஃப்ரெண்டு தானே எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தானே எடுத்து கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வேலை செஞ்சுருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், அவன் செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் செல்லு கடைசியாக எங்கே காமிச்சின்னு ரேஞ்சு பார்க்குறாங்க. ரேஞ்சு பார்க்கும்போது அவங்க டெல்லி போகிறோன்னு சொல்லிட்டு அவர் வந்து மாஞ்சோலை போயிருக்காரு. மாஞ்சோலை ஏரியா கட்டுது, மாஞ்சோலையிலேருந்து தூக்கிட்டு வந்து உள்ளே அடைச்சிருக்காங்க. அடைச்சோடனே அண்ணாமலை வீட்டுக்கு ஃபோன் அடிக்காங்க, பரசுக்கு ஃபோன் அடிக்காங்க. 2 குடும்பம் வந்துடுது. வந்தோடனே பரசு, உங்கள்கிட்ட பணம் எடுத்தவரை நாங்கள் பிடிச்சிட்டோம், அவர்கிட்ட கேட்கும்போது பணத்தை பூரா நாங்கள் கடங்காரன்ட்ட கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. யார் சார், மனோஜ் தான் எடுத்துருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க. பரசு, ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டோட சன் தான் எடுத்துருக்காருப்புல அப்படிங்கும்போது, வேண்டாம் சார், அவங்க என் குடும்பத்துக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, இந்த மனோஜுக்காக நான் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த குடும்பம் நீ தப்பாக நினச்சிருவோம் அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராங்க. இங்கே பாரு பரசு, அவன் செஞ்சது தப்பு, அவன் உள்ளே போயிட்டு வரட்டும், நான் உனக்கு 20 லட்ச ரூபா தந்திருக்கேன், இன்னும் 10 லட்ச ரூபா நான் தருவேன், ஆனால் நான் என்றைக்கும் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன் வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஏங்க எப்படின்னா தான் நம்ம பிள்ளை அப்படிங்கிறாங்க. வாயை மூடு
அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பக்கத்தில் போகிறாங்க. மனோஜ், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், நீ காலத்துக்கும் நீ ஜெயிலில் தான் இருப்ப, நான்னா வெளியெடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, நான் பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. வாயை மூடுறா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, ஏங்க என்னை தான் நான் மூத்த பையங்க அப்படிங்கிறாங்க. வாயை மூடு. இது வரைக்கும் இந்த வீட்டில் அவனை தான் பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப பெருசாக பேசினேன், தள்ள தூக்கி வச்சுலாம் ஆடினேன். இப்போ அவன் என்ன வேலை பார்த்துருக்கான் பார்த்தியா, இந்த வேலை ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆட்டை என்னெல்லாமோ பண்ணி கடையில் என் நண்பன் வீட்டிலே கையை வச்சிட்டான். இப்போ நான் சும்மா விட மாட்டேன் விஜயா, அவன் மோகன்தான்னு சொல்லிட்டு நீ ஏதாவது பண்ண அப்படின்னா இந்த வயசான காலத்துலேயே நீ என்ன செய்வ, வாழா வட்டி அவங்க வீட்டுக்கு போக பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. என்னங்க எப்படி சொல்கிறீங்க, அப்படி தான் கிளம்பு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளாக போயிடுறாங்க. இங்கே பரசுமாவை கல்யாணம் முடிஞ்சோடனே பரசு வந்து அண்ணாமலைகிட்ட பேசுகிறாங்க. அண்ணாமலை, உனக்கு இவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் என் குடும்பத்துக்கு கல்யாணத்தை நடத்திட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி பொண்ணோட தாய்மாமான்னு பேசுங்க, அவர் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. அவருக்கு கறிக்கடையில் நிறைய ஆஃபரான், கல்யாணத்தை அன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆஃபரான். அதனால் அதை சமாளிக்க முடியல, இங்கே தான் நின்றுட்டு இருந்தார். நீங்களும் பரபரப்பாக இருந்தீங்க, அவர்கிட்ட பேச வைக்க முடியல. நம்மளை உங்கள்கிட்ட வாங்கினா 20 லட்ச ரூபா கடனுக்கு என் வீடு எழுதி இருந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. பரசு, நான் தான் உனக்கு 10 லட்ச ரூபா தரணும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏன் நம்மளை எப்படி சொல்கிற, முத்துவோ மீனாவோ எவ்வளவோ செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு நான் எவ்வளோ செஞ்சாலும் தகும், அது இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பரசு, உனக்கு நான் தந்தே ஆவேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மீனாவை சொல்கிறாங்க, ஆமாம் அங்கிள் நாங்கள் தந்துடுவோம், நீங்கள் கவலைப்படாதங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஆள் எடுக்கும்போது அப்படி இப்படின்ட்டு இருக்கும்போது ரோகிணி சொல்கிறாங்க, யாரும் பொறுப்பேற்க வேண்டாம், இந்த 30 லட்ச ரூபா கடனை நான் வந்து பரசங்களுக்கு கொடுத்துருந்தேன், பரசங்கள் நீங்கள் எப்படியாவது நீங்கள் கையெழுத்து போடுங்க, போட்டால் தான் மனோஜை வழி எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவன் திருந்தணும், ஒவ்வொரு வாட்டியும் இப்படி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது சரி வராது அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, அவனுக்கு ஏகப்பட்ட கடங்க, அவன் என்ன பண்ணுவான், அதான் இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. விஜயா, ஆயமூடு, என்னதான் இருக்கட்டுமே, அடுத்தவங்களுக்கு எடுத்து நம்மளுக்கு ஒரு நலன் வரணுமா, அடுத்தவனுக்கு எடுத்தால் நம்ம தானாகவே நம்ம கெட்டுப்போம், அது தெரியாத அவனுக்கு. கேட்டால் என் மகன் 7 டிகிரி படிச்சிருக்கான், 8 டிகிரி படிச்சிருக்கான், இப்படிம்ப ஏன் ஒரு சராசரி மனுஷனுக்கு தெரிஞ்சது ஏன் இத்தனை டிகிரி படிச்சோன்னு தெரியல, அவன் உள்ளதாக இருக்கணும், நல்ல கல்வி தின்ட்டு வரட்டும், அவன் திருந்தி என்னை வந்து மனுஷனை ஏற்றுக்காங்கன்னு வரட்டும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, இவங்களை நம்மனா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சிட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, சிட்டி உனக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீலை பாரு, எப்படியாவது மனோஜ் வழி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதுக்கு நிறைய செலவாகும் அப்படிங்கிறாங்க. ஒன்று செய்கிறேன், எங்கள் கடை பத்திரத்தை கொண்டு தரேன், அதை வச்சு எப்படியாவது அவனை வெளியிடுங்க, அதுக்கப்புறம் நான் திருப்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, ஒரு டாக்குமெண்ட் எழுதி வரேன், நீங்கள் இது பண்ணிடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரிங்கிறாங்க. இங்கே சிட்டியோட சுவிட்சம் தெரியாமல் ரோகிணி பேரில் தான் அந்த பர்னிச்சர் கடையே இருக்குது. இவங்க வட்டிக்கு வாங்குறேன்னு சொன்ன மாதிரி இவங்க படிக்காமல் கையெழுத்து போட்டுருந்தாங்க, எப்பவும் போல் மனோஜ் மாதிரியே. அங்கே சேல்ஸு பத்திரம்னு எழுதியிருக்கு. இங்கே ஒரு 10 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கையில் கொடுக்காங்க, மனோஜ் வழி எடுத்துடுறாங்க. கடை ஒரு வாரமாக அடைச்சி கிடக்கு. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, நான் உள்ளே இருக்க வரைக்கும் அடைச்சி தான் இருந்துச்சு, நான் கடையை திறக்க போகிறேன் ரோகிணி, இனிமேல் நான் வந்து வீட்டுக்கு வரமாட்டேன், ஒரு வாடகை வீடு எதுவும் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்காங்க, நம்மளுக்கு இருக்க பிரச்சனையும் தனியாக போனால் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் கடைக்கு போகிறாங்க. கடை திறந்து வேற ஒரு ஆள் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. ஆமாம், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் யாருங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த கடை என் கடை தான், நீங்கள் சம்பளமாக இருக்கீங்க, உங்களுக்கு சும்மா மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, உங்கள் வீட்டம்மா 10 நாளைக்கு முன்னாடி கடையை என்கிட்ட விற்றுருச்சு, 10 லட்சமும் வாங்கிடுச்சு, இப்போ என்ன நீங்கள் அப்படிங்கிறாங்க. சார், எங்கள் கடையோட மதிப்பு என்ன தெரியுமா, கடை உள்ள எவ்வளோ பொருள் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தேவையில்லைங்க, நீங்கள் உள்ளே இருக்கீங்க, வழி எடுக்கிறது பணம் வேணும்னு சொல்லி சிட்டியும் உங்கள் வீட்டம்மா வந்தாங்க, நான் வந்து பணத்தை வாங்கிட்டு கடையை வாங்கிட்டேன், இன்னும் கடை வாங்க சம்பளம் கிடையாது, வெளியே கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜுக்கு சரியான கடுப்பாகி ரோகிணி கால் பண்ணுறான். ரோகிணி, என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வெளியெடுக்கிறதுக்கு இந்த கடையை விற்றுட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லையே மனோஜ், நான் ஒரு ஆள்கிட்ட வட்டிக்கு தான் வாங்கியிருக்கேன், உங்களை வெளியெடுக்கிறதுக்காக நான் கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ரோகிணி, நீ விற்றுருக்க அப்படிங்கிறாங்க. நான் விற்கலை அப்படிங்கிறாங்க. நீ விற்றுருக்கதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க. சிட்டி ஒரு ஆளை செட் பண்ணி தான் கல்லாடவே உட்கார வச்சிருக்காரு. சிட்டி, நீ என்ன நினச்சிட்ருக்கீங்க, வட்டிக்கு தானே போனாங்கன்னா ஒரு ஆள் சம்மந்தம் இல்லாமல் உட்காந்துட்டு எங்கள் கடையை அவர் கடைன்னு சொல்கிறாராம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி, கடையை விற்ற பிறகு அவர் கடை தான் சொல்லுவார், இவங்க ஃபோன் பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க அப்படிங்கிறாங்க. சிட்டி, நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க. ரோகிணி, நீங்கள் பண்ணுறதோட நான் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், ஒரு சாதாரண வீட்டில் பிறந்துட்டு பெரிய பணக்காரி மாதிரி இந்த வீட்டை பில்டப் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு ஒரு பிள்ளையும் பெற்றுட்டு ஒரு வாரமாக விட்டுட்டு இங்கே ஒன்றுமே நடக்காத மாதிரி இங்கே இருக்கீங்க. அது போக மாதம் தினேஷுக்கு கப்பம் கட்டினீங்க,
அந்த கப்பம் கட்ட முடியலை அப்படின்னோடனே என்கிட்ட கோர்த்து விட்டீங்க. அவன் என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவனும் என் பார்ட்னர் தான், தேவைப்பட்டால் அவனை கூட உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறேன். இனிமேல் போட்டு எனக்கு கால் ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி, ஆகா கடையும் போச்சு, இந்த சிட்டி வேறு நம்ம பர்சனலை சொல்லி நெருக்கடி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்காங்க. இந்த மனோஜ்கிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம், இப்போது வீட்டில் கேட்டால் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரோகிணி முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில், மனோஜோட நிலை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.